அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஹரியாலி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இதுக்கு ஒரு பஞ்ச் அளவுக்கு மல்லிக்கீரையும் ஒரு பஞ்ச் அளவுக்கு புதினா கீரையும் எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஒரு பஞ்சுனா நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்மளோட பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக வச்சிடலாம். நீங்கள் சிக்கனோடு சேர்த்து மேரினேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் செப்பரேட்டாக தான் ஆட் பண்ணேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஹோல் கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3துலேயும் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் லைட்டிங் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து லைட்டிங் கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணுறேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் ஒயிட் கலரில் வர அளவுக்கு அதை நம்ம நல்லா வதக்கிக்கணும். சிக்கன் இப்போ எல்லாம் ஒயிட் கலராக மாறிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் நல்லா தண்ணி விடும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் உள்ளதை லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது லிட் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் சிக்கன் நல்லா குக் ஆகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இதில் இப்போ தேவையான மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஸ்பைசஸ் தான் இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு உரப்பு ரொம்ப கம்மியாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக சிக்கன் எல்லாம் கிரேவிலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா டேஸ்டியான ஹரியாலி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவான்.